ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் தவா பர்கர் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் பர்கர் டேஸ்ட்ல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கனால ஃபுல்லாக எல்லாம் நல்லா மசாலாவாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடவே அல்டிமேட்டாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீஸ் பஸ் தவா பர்கர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேரட்டை நல்லா கியூபா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. இது கூடயே 2 பச்சை மிளகாவை ஃபைனா சாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடயே ஒரு தக்காளியை நல்லா ஃபைனா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட், டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். அப்பதான் அந்த பர்கர்ல வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மேகி மசாலா போட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி லைட்டா தொளிச்சு வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் ஆனதுக்கு அப்புறம் நான் 2 பாயில்டு பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நான் பர்கர் பன் எடுத்திருக்கேன். அதை நல்லா சென்டர் பார்ட்டாக பார்த்து நல்லா கட் பண்ணி 2 ஸ்லைசஸாக தனித்தனியாக வச்சுக்கோங்க. இது கூட நான் மயோனஸையும் செஷ்வான் சாஸையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்ககிட்ட தந்தூரி மயோனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கு மேலேயே கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸும் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. ஆல்ரெடி அந்த தந்தூரி மயோனஸ் எல்லாம் போட்டு பண்ணுறேன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதுக்கு மேலேயே நம்ம பண்ணி வச்சுருந்தா அந்த பொட்டேட்டோ பேட்டியும் வச்சு மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் வச்சுக்கோங்க. 2 சைடுமே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சீஸ் பஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு கெனவும் போட்டு 2 பண்ணையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பேனில் தேவையான அளவு பட்டரும் கொஞ்சமாக கொரியாண்டர், ரெட் சில்லி பவுடர் போட்டு இந்த பர்கரை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே பர்கர் நல்லா ஷ்ரிங்க் ஆகி சூப்பராக வந்திருக்கும். அப்படியே எடுத்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ லாங் வீக்கெண்ட் போயிட்டு இருக்கு. ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வேற என்ன ரெசிபிஸ் நம்ம சேனலில் போடணுன்றத கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.